வணக்கம். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் இன்னும் ஒரு சில தினங்களில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு கட்சியினர் தங்களின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரி முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கூட்டணி கட்சிகளுடன் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தாமரை சின்னத்திற்கு காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமார் காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட தேவகி நகர், எழில் நகர் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்க சென்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்களை தொகுதி மக்கள் சிறப்பாக வரவேற்றனர். இதனிடையே தொகுதி மக்களிடம் பாரதிய ஜனதா கட்சி அமல்படுத்திய பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துக்கூறி பொதுமக்களிடம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆதரவாளர்கள் திரளாக உடனிருந்தனர். புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக கணவனின் படம் பொறித்த முகமூடி அணிந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவரது மனைவி, தமிழ்வேந்தன் வெற்றி பெற்றால் பெண்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் மற்றும் அவர்களுக்கான முழு பாதுகாப்பு வழங்கப்படும் என உறுதியளித்தார். புதுச்சேரி நாடாளுமன்ற வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவாக அவரது மனைவி நிவேதிதா தமிழ்வேந்தனின் முகம் பொறித்த முகமூடியை அணிந்து கொண்டு அவருக்கு ஆதரவாக உழவர் சந்தையில் சிறு வியாபாரம் செய்யும் பெண்கள் மற்றும் முக்கிய வீதிகளில் உள்ள வியாபாரிகளிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருடன் சென்ற ஆண்கள், பெண்கள் என அனைவரும் வேட்பாளர் தமிழ்வேந்தனின் முகமூடி அணிந்து கொண்டு வித்தியாசமான முறையில் வாக்குகளை சேகரித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிவேதிதா, பாராளுமன்ற தேர்தலில் எனது கணவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் சாமானிய பெண்களின் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தர நான் உறுதியளிக்கிறேன் என்றும், பாஜக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பலமுறை ஆட்சியில் அமர்ந்திருந்தாலும் இதுவரை எதுவும் செய்யவில்லை. எனவே இந்த ஒருமுறை அதிமுக சார்பில் ஒரு இளைஞராக களம் இறக்கப்பட்டுள்ள எனது கணவருக்கு வாக்களித்தால் அதிமுகவும் எங்கள் கணவரும் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவோம் என உறுதியளிப்பதாக கூறினார். நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெற உள்ள மக்களவை தேர்தலை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வாக்குப்பதிவிற்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தேர்தல் பொறுப்பாளர் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட கருணாகரப்பிள்ளை வீதி, சுப்பிரமணிய கோவில் வீதி, செல்லப்பெருமாள் கோவில் வீதி, பிள்ளையார் கோவில் வீதி, காமராஜர் வீதி மற்றும் கோலார் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாரின் ஆதரவாளர்கள் திரளாக உடனிருந்தனர். தமிழகத்தில் கடந்த தேர்தலில் குறைந்த வாக்குப்பதிவு நடந்த இடங்களை அடையாளம் கண்டு நாட்டுப்புற இசை கலைஞர்கள் மூலம் நகராட்சி சார்பில் 100% வாக்களிப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் 100% வாக்களிப்பு குறித்த பல்வேறு கட்ட விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட கலெக்டருமான பழனி தலைமையில் நடந்து வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட சின்ன கோட்டக்குப்பம், கோயில்மேடு, இப்ராஹிம் கார்டன், சோதனைக்குப்பம் மற்றும் பழைய பட்டினசாலை பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் கடந்த தேர்தலில் குறைந்த அளவே வாக்குப்பதிவில் பங்கேற்றனர். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் 100% வாக்குப்பதிவில் பங்கேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோட்டக்குப்பம் நகராட்சி மற்றும் தேர்தல் துறை சார்பில் நாட்டுப்புற கலைஞர்களை கொண்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தப்பட்டது. கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர் புகேந்திரி தலைமையில் ஏற்பாடு செய்திருந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறையின் வாழ்ந்து காட்டுவோம் திட்ட மாவட்ட செயல் அலுவலர் தினகர்ராஜ் கலந்து கொண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவே இலக்கு என வாக்காளர்கள் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்.
சின்னக்கோட்டக்குப்பம் சிவன் கோவில் திடல், கோவில்மேடு வளைவு, இப்ராஹிம் கார்டன், சோதனைக்குப்பம் பழையப்பட்டின சாலையில் அன்பு நாட்டுப்புற இசை கலைஞர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சி நடந்தது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு 100% வாக்களிப்பின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு துண்டறிக்கைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் நகராட்சி உதவி பொறியாளர் ஆரோக்கியா, சமுதாய அமைப்பாளர் வள்ளி, தூய்மை இந்தியா திட்ட மேற்பார்வையாளர் ஜாஹிதி தாபர்வின், தூய்மை மேற்பார்வையாளர் சங்கர் மற்றும் மகளிர் சுய உதவி குழுவினர் பங்கேற்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வைத்திலிங்கம் காரைக்காலில் வாக்கு சேகரித்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி சார்பில் பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, வேட்பாளர் வைத்திலிங்கம், திமுக மாநில அமைப்பாளர் நாசிம், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். பிரச்சாரத்தில் பேசிய வேட்பாளர் வைத்திலிங்கம், ராகுல் காந்தி பிரதமராக வந்தால் ரேஷன் கடையை திறந்து அரிசி போடுவார் எனவும், வீட்டில் உள்ள பெண்களுக்கு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் தருவார் எனவும், 100 நாள் வேலை திட்ட பயனாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 400 ரூபாயாக சம்பளத்தை உயர்த்தி தருவார் எனவும், 1100 ரூபாய் விற்கின்ற சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 500 ரூபாயாக ஆக்கப்படும் என்றார். புதுச்சேரி குரும்பாப்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் வசந்த நவராத்திரி மகா யாக விழாவையொட்டி லலிதாம்பிகை சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து நாதஸ்வரம் மற்றும் வீணை இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. புதுச்சேரி குரும்பாப்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் பங்குனி மாதம் அமாவாசை முதல் 11 நாட்கள் வசந்த நவராத்திரி என்கிற ஸ்ரீ லலிதாம்பாள் நவராத்திரி தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. 5ஆம் நாளையொட்டி ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீப ஆராதனைகள் காட்டப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து நாதஸ்வர நிகழ்ச்சி மற்றும் வீணை கச்சேரி நடைபெற்றது. வசந்த நவராத்திரியை முன்னிட்டு பக்தர்கள் லலிதாம்பிகையை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மாநில அதிமுக வழக்கறிஞர் பிரிவு தலைவரும் முன்னாள் அரசு வழக்கறிஞருமான எல். ராமலிங்கம் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொது செயலாளர் சந்தோஷ் முன்னிலையில் தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டார். புதுச்சேரி மாநில அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவரும் முன்னாள் அரசு வழக்கறிஞரும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த எல். ராமலிங்கம் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் விழா மரப்பாலம் சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொது செயலாளர் சந்தோஷ் மற்றும் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி, பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம், புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி.பி. ராமலிங்கம், ரிச்சர்ட் ஜான்குமார், அசோக் பாபு, வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலையில் தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து எல். ராமலிங்கத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொது செயலாளர் சந்தோஷ் பாரதிய ஜனதா கட்சியின் துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு காரைக்காலில் அதிமுகவினர் வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள புதுச்சேரி நாடாளுமன்ற பொது தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆதரவு திரட்டி வாக்கு சேகரித்து வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் எம்.வி. ஓமலிங்கம் தலைமையில் திரளான அதிமுகவினர் காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் வீடு வீடாக சென்று அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு ஆதரவு திரட்டி வாக்கு சேகரித்தார். இதில் ஏராளமான அதிமுக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதி காமராஜர் நகர் பகுதியில் காங்கிரஸ் ஓபிசி சேர்மன் கண்ணன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெற இருக்கின்ற 2024ஆம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய கூட்டணி கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதி காமராஜர் நகர் பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் ஓபிசி சேர்மன் கண்ணன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரச்சுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் தேவன் ராஜா, காங்கிரஸ் மகளிர் அணி தலைவி சாந்தி உள்பட
காங்கிரஸ் ஓபிசி அணியினர், காங்கிரஸ் கமிட்டியின் மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும், மத்தியில் எம்பியாக நமச்சிவாயமும் டபுள் என்ஜினாக இருந்தால் ஒரு சிறப்பான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஜி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் முதலியார்பேட்டை பகுதியில் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் செல்வகணபதி, மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன், புதுச்சேரிக்கான மேலிட தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி, பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரியில் கடந்த 3 ஆண்டுகளில் ஒரு பாஜக முதல்வர் எப்படி பணியாற்றுவாரோ அதைவிட அதிகமாக பணியாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்துள்ளார் எனவும், அவருடைய தலைமையில் தெரு தெருவாக சென்று வாக்கு சேகரித்து வருகின்றோம். சட்டமன்ற தேர்தலுக்கு கூட இந்த அளவிற்கு பணியாற்றி இருக்க மாட்டார். அந்த அளவிற்கு இந்த தேர்தலில் அவர் பணியாற்றி வருவதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி, புதுச்சேரி அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவதாகவும் முன்னேற்றம் அடையவும் டபுள் இன்ஜின் தேவைப்படுகிறது. அதற்கு புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும், பாராளுமன்றத்தில் நமச்சிவாயமும் இருக்க வேண்டும். நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் புதுச்சேரியில் முதலமைச்சராக ரங்கசாமியும், மத்தியில் எம்பியாக நமச்சிவாயமும் இருந்து ஒரு சிறப்பான புதுச்சேரியை உருவாக்க முடியும் என்றார். புதுச்சேரியில் தேர்தல் கட்டுப்பாட்டால் பார்களில் 20% வரை மதுபானம் விற்பனை குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் தேர்தல் அறிவிப்பு வெளியான நாளில் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்தன. இதனால் கடந்த 1 மாதமாக புதுச்சேரியில் மது விற்பனை குறைந்துள்ளது. இரவு நேரங்களில்தான் மது பாருக்கு வருவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும். சாதாரண நாட்களில் இரவு 11 மணி வரை மது பார்கள் இயங்கும். ஆனால் இரவு 11 மணிக்கு பிறகு பார்களில் மது விற்காவிட்டாலும் ஏற்கனவே மது அருந்துபவர்களை வெளியேற்றுவது இல்லை. இதனால் மது பார்கள் அடைக்க நள்ளிரவாகிவிடும். ஆனால் தேர்தல் நடத்தை விதிமுறையில் இரவு 10 மணிக்கு மது பார்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனை தாண்டினால் கடுமையான அபராதம் விதிக்கப்படுகிறது. இதனால் 9:30 மணிக்கு மது பார்களில் கடைசி ஆர்டர் பெறப்படுகிறது. இதேபோல மது விற்பனை நிலையங்களில் 9:30 மணிக்கு விளக்குகளை அணைத்து கடையை அடைக்க தொடங்கி விடுகின்றனர். ஏற்கனவே தேர்தல் காரணமாக புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளது. இதனால் மது விற்பனையும் சரிந்துள்ளது. கோடைக்காலம் என்பதால் பீர் விற்பனை அமோகமாக இருக்கும். ஆனால் இதுவும் தேர்தல் கட்டுப்பாட்டால் குறைந்துள்ளது. மது விற்பனை மது பார்களில் 20% வரை விற்பனை குறைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். புதுச்சேரி மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நடிகர் செந்தில் உசுடு தொகுதி கோபாலன்கடை பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். புதுச்சேரி மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நடிகர் செந்தில் உசுடு தொகுதி கோபாலன்கடை பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். பரப்புரையின் போது நடிகர் செந்தில் பேசுகையில், மோடி என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துள்ளார்கள் என எல்லாம் உங்களுக்கு தெரியும். மற்ற மருந்து கடைகளில் மருந்து வாங்கினால் 100 ரூபாய், ஐயா மோடி கடையில் வாங்கினால் ரூபாய் 20 தான். தமிழகத்தை விட அதிக சலுகைகள் புதுச்சேரியில் தான் கிடைக்கின்றன. புதுச்சேரியில் பெண் குழந்தைகள் பிறந்தால் 50,000 வைப்பு நிதி வழங்கப்படுகின்றது. இலவச லேப்டாப் இங்கு வழங்கப்படுகின்றது. ரங்கசாமி ஐயா சின்ன காமராஜர் என்ற அவர், நான் அம்மா கட்சியில் இருந்தேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் எடப்பாடிக்கு திமிர் வந்து விட்டது. ஏனென்றால் காசு வந்துடுச்சு, கொள்ளையடித்து அதை வைத்துக்கொண்டு இப்போ திமிர்த்தனம் செய்கின்றார். எங்களை போன்ற தொண்டர்கள் எல்லாம் வேண்டாமாம். அம்மா சேவல் சின்னத்தில் நிற்கும் போதிலிருந்து நான் இருக்கின்றேன். அப்போது எடப்பாடி வரவில்லை, அதன் பிறகுதான் வந்தார். அவருக்கு அடித்த லக்கு என்ன செய்கிறது? அம்மா மறைவிற்கு பின்பு நல்ல கட்சி எதுவென்று பார்த்து மோடி கட்சிக்கு வந்தேன் என்றவர் 40ம் நமதுதான். ஆகவே பாஜகவில் போட்டியிடும் நமச்சிவாயத்திற்கு தாமரைக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உசுடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை ஆதரித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வாக்குகளை சேகரித்தார். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களை ஆதரித்து உசுடு தொகுதி முழுவதும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொது செயலாளருமான கார்த்திகேயன் தலைமையில் இந்தியா கூட்டணி நிர்வாகிகளுடன் சென்று வாக்குகளை சேகரித்தார்.
அதன் ஒரு பகுதியாக உசுடு தொகுதி ராமநாதபுரம் கிராமத்தில் வீடு வீடாக சென்று துண்டு பிரச்சுரங்களை வழங்கி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கம் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு அப்பகுதி மக்களிடம் கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிப்பின் போது காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள், இந்தியா கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் என ஏராளமானோர் உடனிருந்தனர். நெட்டப்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஏப்ரல் 19 அன்று ஒரே கட்டமாக மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இதனையொட்டி தேர்தல் துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி எஸ்பி வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் நெட்டப்பாக்கம் காவல் நிலைய பகுதிகளில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில், பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து தொடங்கி பண்டசோழநல்லூர், வடுவக்குப்பம், கல்மண்டபம், நத்தமேடு, ஏரிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், தமிழக காவல்துறை ஆய்வாளர் பூதபாண்டியன், உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி மருமகன் பாபு தலைமையில் 150க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர். புதுச்சேரி மாநில லோக்சபா தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பல்வேறு கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பாஜகவில் இணைந்து வருகின்றனர். அதன்படி நெட்டப்பாக்கம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி மருமகன் பாபு தலைமையில் 150க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இதில் தமிழ்மணி, ரவி, சம்பத், ஞானப்பிரகாசம், சரவணன், கலைக்குமரன், சுரேஷ், சந்திரகுமார், அன்பு உள்பட 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டனர். தொடர்ந்து பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆளுயர மாலை அணிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பாஜக கட்சியில் இணைந்தவர்களை அமைச்சர் நமச்சிவாயம் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் நேற்று மாலை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் கடந்த 3 ஆண்டுகளாக தொகுதியில் தான் செய்த பணிகளை எடுத்து கூறி வாக்குகளை சேகரித்தார். உடன் திமுக விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் மற்றும் திமுக கட்சியினர் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட PS பாளையம் காலனி, வாதானூர் காலனி, இருளர் குடியிருப்பு பகுதியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் பாஜக கட்சியின் மாநில தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மாநிலம், மாவட்டம், தொகுதி மற்றும் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரச்சுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து ஏம்பலம் பாலமுருகன் நகர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து ஏம்பலம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். வாக்கு சேகரிப்பின் போது முன்னாள் அமைச்சர் கந்தசாமிக்கு ஆளுயர மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ஒன்றிணைந்து துண்டு பிரச்சுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், காங்கிரஸ் கமிட்டியின் மாநில, மாவட்ட, தொகுதி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
வில்லியனூர் அம்மன் நகர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். வில்லியனூர் அம்மன் நகர் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. தகவலின் பேரில் உதவி ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 2 நபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் விற்பனைக்காக கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் கோபாலன்கடை பகுதியைச் சேர்ந்த சரண்ராஜ், அன்சுகன் என்கிற பிரகாஷ்ராஜ் என்பதும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 7500 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் துர்கா நகர் பகுதியில் கை சின்னத்திற்கு ஆதரவாக திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் துர்கா நகர் பகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து கொம்பாக்கம் துர்கா நகர் பகுதியில் திமுக சார்பில் வீடு வீடாக வாக்கு சேட்டு கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரிக்கப்பட்டன. இதில் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பொதுமக்களிடம் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.